वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्ययति धुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Hobilamadam Selayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. அடுத்ததாக இன்னொரு சரண் சேவக். இவர் ரங்கநாதன் அப்படின்னு பேர் இந்த சுவாமிக்கு. நாட்டேரி ரங்கநாதன். இவர் பெங்களூர்லேருந்து ஆல் த வே வந்திருக்கார். இவர் இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துட்டு கைங்கரியம் பண்ணுறதுக்காக. இவர் அகடமிக்கலி அவர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் ஒரு கன்சர்னில் பெங்களூரில். இவர் ஏபிஎன் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணிட்டுருக்கார். முக்கியமாக அபயப்பிரதான சாரம் பூர்த்தியாக முடிச்சுட்டார். இப்போ பகவத் விஷயமும் கீதார்த்த சங்கிரகமும் அவருக்கு ஆயின்றிருக்கு. இவர் எந்த விஷயத்தையும் நன்னா கிரகிச்சுண்டு அதை நல்லபடியாக ப்ரெசன்ட் பண்ணக்கூடியவர். தன்னுடைய தெளிவை தனக்கு உண்டாக்கிண்டு அதுக்கப்புறம் அதை தெளிவாக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகியதையை உடையவர். இவர் எடுத்துருக்கிற விஷயமும் இன்னைக்கு என்னென்னா, நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ராமன் தன்னுடைய விரதத்தை தன்னுடைய விரதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் காமித்து கொடுக்குறான் இல்லையா. அந்த இடத்துல விபீஷணன் சரணாகதி பண்ணுறதுக்காக வரான். அப்போ எல்லாரும் பலரும் அங்கே இருக்கிற வானர முதலிகள்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்கிறார்கள். அப்போது இதில் எல்லாம் எல்லாருக்கும் நாயகனாக தலைவனாக இருக்கிற ராமன் யார் இதெல்லாம் டிசைட் பண்ணணுமோ, அவனுக்கு சரணாகதி அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணுமா வேண்டாமா விபீஷணனுக்கு அப்படின்னு யாருக்கு உரிமை இருக்கோ, யாரால் கொடுக்க சொல்ல முடியுமோ அவனே சொல்கிறான். மமாபிச்ச விவக்ஷா அஸ்தி அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் ஒரு வியூ இருக்குது, நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டு தன்னுடைய வியூவை சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த சரம ஸ்லோகம்லாம் வருது. அந்த விஷயத்தை எடுத்து ரொம்ப அழகாக இவர் சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கார். மேற்கொண்டு இது மாதிரி அவர் பல கிரந்தங்கள் அதிகரித்து நம்ம சம்பிரதாயத்துக்கு பாண்டித்யம் மிகவும் பெற்று அவர் மேல் மேலே வர்த்ததாம் அபிவர்த்ததான் விருத்தியாகணும் அப்படின்னு எல்லா பாகத்தாலும் நீங்கள்லாம் அவரை அனுகிரகம் பண்ணணும். இப்போ மேற்கொண்டு நாட்டை ரங்கநாதாச்சார் பேசுவார். ஜெய் கருட சுபர்ணா. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. நமசதசே. அடியேன் நாட்டேரி ரங்கநாதன் சரண் சேவக். அடியேன் அடுத்த 10-12 நிமிஷங்களுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய திருவாக்காலேயே அருளின, அவரே தன் திருவாக்கால சொன்ன சரணாகத சம்ரக்ஷண வார்த்தைகள், அதாவது தன்னிடம் அடைக்கலம் அடைந்தவர்களிடம் தான் கொண்டுள்ள பாலிசி என்ன, விரதம் என்னங்கிறத தன் திருவாக்காலே சொன்ன அந்த வார்த்தைகள். அதற்கு பிரசித்தமாக ராம சரம ஸ்லோகம் அப்படின்னு பேர். அதை பற்றி அடியனுக்கு புரிஞ்சின்ற வரையில் இந்த லிமிட்டட் டைமில் ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அதற்கு முன்னாடி இந்த சரம ஸ்லோகம் வெளிவந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் அடியன் விண்ணப்பிச்சிடுறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இது நடந்தது யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி கட்டத்தின் போது ராமபிரான் சுக்ரீவனிடத்தில் இதை சொன்னார். விபீஷண சரணாகதி கட்டத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பக்கம் ராமலக்ஷ்மணர்கள் திரளான கடல் போன்ற வானர சைன்யத்தோட தனுஷ்கோடி கரையில், தெற்கு கடற்கரையில் அங்கே கேம்ப் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து கடலை தாண்டி போகணும், இலங்கையை படையெடுத்து போகணும். அந்த பக்கம் இலங்கையில் ராஜ்யசபையில் ராஜ தர்பாரில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நடக்கிறது. அங்கே இந்த மாதிரி எனிமி அங்கே படையெடுத்துன்னு வந்திருக்காளே, அவளை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடக்கிறது. அப்போது ராவனுடைய தம்பியான விபீஷண ஆழ்வான் அவர் தர்மாத்மா அப்படிங்கிறதுனால ராவணனுக்கு சில ஹிதோபதேசங்களை பண்ணுறார். அதாவது பிராட்டியை ஒழுங்கு மரியாதையாக கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிரு, அப்போ தான் நீயும் நம்ம ராட்சச குலமும் பிழைப்போம், இல்லைனா சர்வநாசம் தான் ஏற்படும் அப்படின்ற நல்ல வார்த்தைகளே சொன்னார். ஆனால் செத்து போக போகிறவனுக்கு மருந்து எப்படி பிடிக்காமல் போகுமோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் ராவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் பிடிக்கல. அதனால் அவமானப்படுத்தப்படுறார் விபீஷண ஆழ்வான். ஆக அந்த க்ஷணமே விபீஷணன் முடிவெடுக்கிறார்,
இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, நாம் இருக்க வேண்டியது ராமன் திருவடிகளில், ராமன் கிட்ட சரணாகதி பண்ணோம், அவர் கூட இருக்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு அந்த க்ஷணமே முடிவெடுத்த உடனேவே தன்னுடைய சொத்து, சொந்தம், பந்தம், பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு பெருமாள் கைங்கரியத்துக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும் கையில் எடுத்துட்டு, ஏன்னா யுத்தம் வரப்போகிறது இல்லையா, அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆயுதங்களை மட்டும் கையில் எடுத்துட்டு தன்னை நம்பி ஃபாலோ பண்ணக்கூடிய 4 அந்தரங்க சிஷ்யர்களான மினிஸ்டர்ஸை கூட்டிட்டு அந்த க்ஷணமே ஆகாசத்தில் ஏறிட்டார். ஆகாச மார்க்கமாக ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை ராமச லக்ஷ்மணா அப்படின்ற மாதிரி ராமலக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வந்து சேர்ந்தார். இந்த பக்கம் வானர்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே ஆகாசத்தில் வந்து சேர்ந்தார். ஆகாசத்திலிருந்தே ஆச்சரியமான சரணாகதி ஒன்று பண்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படிங்கிறார். அடியன் விபீஷன் வந்திருக்கேன், எல்லா உலகுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எவன் புகலிடமோ அப்பேற்பட்ட ராகவனிடத்தில் என்னை சீக்கிரமாக கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்றார். அந்த குரங்குகளை புருஷகாரமாக பற்றி கொண்டு அவர்கள் மூலமாக சரணாகதி பண்றார். ஆச்சரியமான சரணாகதி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, சுக்ரீவாதிகளுக்கு பெருமாள் பேரில் இருக்கிற பொங்கும் பரிவினால இவன் ராட்சசனாச்சே, இவனால் பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் பெருமாள்கிட்ட போய் இவனை சேர்த்துக்க கூடாது, இன்ஃபேக்ட் இவனை கொன்னுடணும் அப்படின்னு பலவிதமாக ஆர்கியூ பண்ணுறான். பெருமாள் அதெல்லாம் கேட்டுட்டு ஆர்கியூமெண்ட், சுக்ரீவனுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாத்துக்கும் பலவிதமாக பதில் சொல்லி பலவிதமாக சமாதானப்படுத்தின்னு இருக்கார். அதோடைய அதோட முடிவா இந்த மாதிரி தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவரிடத்தில் தான் கொண்டுள்ள பாலிசி என்ன, தன்னுடைய பிரின்சிபல் என்ன, தான் எடுத்துள்ள விரதம் என்ன அப்படிங்கிறத இந்த ராமச்சரம ஸ்லோகத்தின் மூலமாக வெளியிடுறார். இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். இப்போ அடுத்து நம்ம ஸ்லோகத்தின்குள்ள போகலாம். இந்த ராமச்சரம ஸ்லோகம்ன்றது என்னன்னா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம. இந்த ரோடு அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம அப்படிங்கிறார் பெருமாள். அப்படின்னு திருவாய்மலர்ந்து அருள்றார். என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, சகிருதேவ அப்படின்னா சகிருத் என்றால் ஒரு முறை, சகிருத் ஏவ என்றால் ஒரே முறை. இது தமிழில் தேசிக பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் சொல்றார், ஒரு காலே அப்படின்றார். சகிருதேவ பிரபன்னாய அப்படின்னா ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, சரணாகதி என்பது ஒரே ஒரு தடவை செய்யக்கூடிய, ஒரே ஒரு தடவை செய்ய வேண்டிய ஒரு உபாயம். பக்தி யோகம் என்பது கண்டினியூஸா வித்தவுட் எனி இன்டரப்ஷன்ஸ், வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு உபாயம். அதாவது பெருமாளை ஹிருதயத்தில் கிரமமாக தியானிச்சுட்டு அந்த தியானம்ன்றது இடைவிடாமல் தடையில்லாமல் தொடர்ந்துட்டே இருக்கணும். இதான் பக்தி யோகம். அந்த மாதிரி பண்ணால் அது ஒரு சமயத்தில் பல ஜென்மாக்கள் கழிச்சு கூட இருக்கலாம், அது தன்னுடைய பலனை தரும். ஆனால் பிரபத்தி என்பது ஒரு க்ஷணகாலம் மாத்திரம் பண்ண வேண்டிய உபாயம், ஒரே ஒரு தடவை பண்ண வேண்டிய உபாயம் இல்லையா? ஸோ அந்த உபாயத்தினாலே எம்பெருமான் வசீகரிக்கப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய நிர்ஹேதுக கிருப்பையாலே இவனுக்கு தானே உபாயமாக இருந்து இவனுக்கு கைங்கரிய பிராப்தி அருள்கிறார். இதான் பிரபத்தியுடைய ஏற்றம். இதை பெருமாளே கன்ஃபார்ம் பண்றார். சகிருதேவ இந்த ஒரு காலே அப்படின்னா ஒரே ஒரு ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன விசேஷம்னா, ஒரே ஒரு தடவை பண்ணா போதும், இந்த பிரபத்தியை பண்ணா போதும், அதுக்கப்புறம் வேறு எந்த உபாயத்தையும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் அல்ல, ஒரே ஒரு தடவை நம்ம பண்ணா போதும், அந்த பிரபத்தியே கூட இன்னொரு வாட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒன்லி யூ ஹேவ் டு டூ பிரபத்தி ஒன்லி ஒன்ஸ், யூ டோன்ட் ஹேவ் டு ரிப்பீட் இட். ஸோ அப்படி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சேனத்தே பெருமாள் சொல்றார், ஒரே ஒரு தடவை என்னிடம் சரணாகதி இருந்து என்னிடம் கைங்கரிய பிரார்த்தனை பண்ணால் என்ன பண்றாரா, அபயம் சர்வபூதேபிய ததாமி அப்படிங்கிறார். அபயம் ததாமி, நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன் அப்படின்றார். எப்படி அபயம் அளிக்கிறேன் அப்படின்னா, அபயம் சர்வபூதேபிய ததாமி, நான் இந்த சர்வபூதேபிய அப்படிங்கிறதுல நம்ம 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 சோகத்தூர் ஸ்ரீவத்சன் சுவாமி இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார். அதோடைய அதில் வந்த விபக்தி லெசன்ஸை இங்கே பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் அப்புறமா இந்த ராம சப்தத்துக்கு அந்த ஒரு டேபிள் போட்டிருப்பார் சோகத்தூர் சுவாமி. ராம சப்தத்துக்கு விபக்திகள்லாம் எப்படி வருது, அது
ஏகவச்சனத்தில் எப்படி வரும், திவ்யவச்சனத்தில் எப்படி வரும், பகவச்சனத்தில் எப்படி வரும் அப்படிலாம் போட்டிருக்கார். இதை எடுத்து நீங்கள் அப்புறம் பொருத்தி பாருங்க இல்லையா. இப்போ அடியன் அதுக்குள்ளே போகலை. சர்வபூதேபியனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூதம் அப்படின்ற சப்தத்துக்கு உயிர் என்ற அர்த்தம். பூதம்னா பூதம் பிசாசன்னு அர்த்தம் இல்லை, உயிர் என்ற அர்த்தம். பூதேபிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது தமிழில் முதல்ல பார்ப்போம், அதை அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் புரிஞ்சுக்கலாம். தமிழில் உயிர் அப்படின்ற வார்த்தைக்கு 4ஆம் வேற்றுமை பன்மை எப்படி சொல்லணும், உயிர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். அதுவே 5ஆம் வேற்றுமை பன்மைனா உயிர்களால் அப்படின்னு சொல்லணும். இப்படி தமிழில் இதுக்கு 2 வார்த்தை இருக்குது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இந்த 2 விபக்திக்கும் ஒரே பதம் தான், பூதேபிய. பூதேபியனா என்ன அர்த்தம், உயிர்களுக்குன்னு அர்த்தம், உயிர்களாலன்னு அர்த்தம். ஸோ சுவாமி தேசிகன் இது தமிழ் படுத்தும் போது அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அற்புதமான தமிழில். ஸோ நம்ம அந்த எந்த 2மே சிரேஷ்டமான அர்த்தம், எதையுமே நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு ஜூஸ் மாதிரி அது சாறு போட்டு பிழிஞ்சு தன்னுடைய பிரபந்தத்தில் காட்டுறாரு. அஞ்சேல் அப்படின்றார். ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு, அனைவருக்கும் அஞ்சேல் அனைவராலும் அஞ்சேல், இதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். சர்வபூதேபிய அபயம் ததாமி அப்படின்னா. ஸோ அனைவருக்கும் அஞ்சேல்னா என்ன அர்த்தம், சர்வ அதிகாரத்துவம். அதாவது பிரபத்தின்றது பெருமாள் சொல்கிறான் சுக்ரீவன் கிட்ட, ஏண்டா ஆஞ்சநேயர் விபீஷணன் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அதுக்காக அவனை ஏற்றுன்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. வந்திருந்தது ராவணனே இருந்தாலும் அவனுக்கும் அபயம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இது வெறுமை அடியனுடைய இன்ஃபரன்ஸ் இல்லை, அடியனுடைய இது இல்லை, கமெண்ட்ரி இல்லை, பெருமாளே சொன்ன வார்த்தை. விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் ஆணையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமசியா அபயமயா அப்படிங்கிறார். என்னடா பேசிட்டு இருக்கேன், இன்னும் நான் ஆடி அபயம் கொடுத்தாச்சு, இன்னும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்தவன் யாரோ அவனை கூட்டின் வா, அது விபீஷணன் இருந்தால் விபீஷனுக்கு அபயம், ராவணே வந்திருக்கானா அவனுக்கே அபயம், தேர் இஸ் நத்திங் டு டிஸ்கஸ், முதல்ல போய் கூட்டின் வா அப்படிங்கிறார் சுக்ரீவனை. ஸோ அப்படி இதுதான் பெருமாள் திருவுள்ளம். அப்படின்னும் போது நம்மளாம் ஏன் தயங்கணும்? எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரணாகதி பண்ணுவதற்கு முழு உரிமை உண்டு. இதே பக்தியோகமாக இருந்தால் அவன் இந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அவன் ஆணாக இருக்க வேண்டும், இப்படின்லாம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சரணாகதி பண்ணுறதுக்கு மனுஷனாக இருந்த அது மட்டும் எந்த பசு மனுஷ பக்ஷிவா அப்படின்னு எந்த உயிருமே சரணாகதி பண்ணுவதற்கு அதற்கு உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, அதனால் கிடைக்கக்கூடிய பலனுக்கு தாரதமியமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய மகான் சரணாகதி பண்ணுறார், ஒரு போக்கிரி அவன் அப்புறம் திடீர்னு மனசு மாதிரி பிரபத்தி பண்ணிக்கிறான். 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய பலனில் அந்த கைங்கரியத்தில் எந்த ஏற்றத்தாழ்வு, அவருக்கு ஒன்றும் வசதியான கைங்கரியம் எனக்கு சுமாரான அப்படிலாம் கிடையாது. அந்த ஆனந்தத்திலோ அந்த கைங்கரியத்திலேயோ அதோட முழுமை மாறவே மாறாது. அப்பேற்பட்ட வசதியான உபாயம் பிரபத்தி, அது பெருமாள் தன்னுடைய திருவாக்காலே அவருடன். அதான் அனைவருக்கும் அஞ்சேல் அனைவராலும் அஞ்சேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அப்படியே இந்த டாபிக் எடுத்திருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒர்க் ஷாப்புடைய ஆரம்ப நாட்களில் ஒரு வார்த்தைகள் அது வந்தது, ஒரு கொஸ்டின் மாதிரி வந்தது. ஏன்னா சில பேர் பிரபத்தி பண்ணிக்கிறத டிலே பண்ணிக்கிறான். எதற்காக அப்படின்னா, அவளுக்கு சில தேவதாந்திர சம்பந்தங்கள் இருக்குது, அந்த தேவதாந்திரங்களுக்கு சில வேண்டுதல்கள், சில நேர்த்திக்கடன்கள் இருக்குது. பிரபத்தி பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம சில நிறைவேற்ற முடியாது, அதுக்காக எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம பிரபத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சுவாமி ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டார் வந்து, இப்போ கல்யாணத்து பண்ண எப்படி வேணா இருக்கேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு நான் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லாமா, பிரபத்தி பண்ணுறா தான் நம்ம அப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். எப்போவுமே ஸ்ரீ வைஷ்ணவன்னா நம்ம பெருமாளை பற்றி கொண்டு மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு பிரபத்தி ஆகணும்னு அவசியமே இல்லை இல்லையா. ஆனால் அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா, அந்த தெய்வங்கள்லாம் ஏதாவது தீங்கு பண்ணிடுமோ, இதெல்லாம் நம்ம நிறைவேற்றுறனா அப்படின்ற பயம்தான். அந்த பயத்தை பெருமாள் இங்கே அட்ரஸ் பண்ணுறார். அனைவராலும் அஞ்சேல். விபீஷனுக்கு பெருமாள் அபயம் தராருன்னா ராவணனிடத்தில் இருக்கும் பயத்திற்கு மட்டும் அபயம் தரல, பிரம்மருத்ராதிகள் கிட்ட இருந்து இவனுக்கு அபயம். ஒருவேளை அவா தீங்கு நினைச்சா அவா கிட்ட இருந்து நமக்கு அபயம். ஏன் சுக்ரீவா உன்னிடத்துல இருந்தும் அபயம். ஒருவேளை நீ இன்னும் ஒத்துக்கல, விபீஷனுக்கு ஏதாவது தீங்கு பண்றானா, நீ யூ ஹேவ் டு கோ த்ரூ மீ. ஈவன் விபீஷனுமே ஹி இஸ் அண்டர் மை ப்ரொடெக்ஷன். அவனை எந்த உயிரும், இந்த அண்டச்சராத்தில் இருக்க எந்த ஜீவனும் அவனை ஒன்றும், அது யாராக இருந்தாலும், மனுஷனாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், தேவர்களாகட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும், பிரம்மருத்தாதிகாட்டும், யாருமே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வார்த்தையை சர்வலோக சரண்யன் மட்டும்தான் சொல்ல முடியும். அவன் மட்டும்தான் அதை சொல்கிறதுக்கான இருக்கு. நமக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட அனைவருக்கும் அபயம், அனைவராலும் அபயம். பிரபணர்களை நம்ம எந்த தெய்வத்துக்கும் எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. பெருமாள் திருவடியில் அடைஞ்சிட்டால்
நம்ம பயமின்றி நிர்பரோஸ்மி அப்படின்றார் இல்லையா சுவாமி தேசிகன், அப்படி இருக்கணும். நம்ம இந்த ஆட்டிடியூடை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெருமாள் இப்படி அவதாரம் எடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லையா. அனைவருக்கும் அபயம், அனைவராலும் அபயம். அதுக்கப்புறம் என்ன, அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமம அப்படிங்கிறார். இந்த ஏதத் பிரதமம இதுதான், இது ஒன்றும் என்னுடைய விஷ் இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை விஷ், இட்ஸ் மை இது என்னுடைய விரதம், இது என்னுடைய சங்கல்பம் அப்படிங்கிறார் பெருமாள். அதை சுவாமி தேசிகன் நெருக்காத நீள் விரதம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார். நெருக்காத விரதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கூட பல விஷயங்களை சங்கல்பிச்சுக்கலாம், ஆனால் நம்மளை அந்த சங்கல்பத்தை நிறைவேற்ற விடாமல் பண்ணுறதுக்கு பல பேர் கம்பல்ஷன் பண்ண முடியும். இப்போது வெளியிலேயே சாப்பிட மாட்டேன் இனிமேல்ட்டு அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம்னா நம்ம ஆற்றுல இருக்கவாழி நம்மளை கம்பல் பண்ணுவா இல்லையா, என்னது நீ இப்படிலாம் பண்ணியிருந்தா அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, நாங்கள் இப்போ வெளில சாப்பிடாமல் இப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு 1000 கம்பல்ஷன்ஸ் வரும். வருமா இல்லையா? நம்மளுடைய விரதத்தை நிறைவேற்ற முடியுமா நம்ம சங்கல்பத்தை? இல்லை நம்ம ஆஃபீஸில் நம்ம பாஸ் வரோம் வெளிநாட்டிலேருந்து, அவன் ஒரு டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறான் நம்ம எல்லாருக்கும், நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நமக்கு பலவிதமான கம்பல்ஷன்ஸ் இன்க்ளூடிங் அவர் ஓன் காமக்ரோதங்கள். பெருமாள் சத்யபிரதன் சத்யசந்தன், அவனை யாராவது கம்பல் பண்ண முடியுமா? சுக்ரீவன் ட்ரை பண்ணான், தோத்து போயிட்டான், அவனால் கம்பல் பண்ண முடியல. ஏன்? பெருமாளுடைய அந்தரங்க கைங்கரியபரர்கள் யாராவது அவளே வந்து இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம சரணாகதி பண்ணுறோம். யாராவது பெருமாளுக்கு அந்தரங்கமாக இருக்கவா யாராவது கூட இவனை சேர்த்துக்குவானான்னு சொன்னால் கூட பெருமாள் ஒத்துக்க மாட்டார். ஏன் பிராட்டியே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். பிராட்டி அப்படி சொல்ல போகிறதே இல்லை, அது வேறு விஷயம். ஸோ பெருமாளை யாராலையும் கம்பல் பண்ணிட முடியாது. ஸோ அது நெருக்காத விரதம், நீள் விரதம். நீள் விரதம்னா என்ன? இது ஒரே தடவை சரணாகதி பண்ணால் அது என்றைக்கும் பலிக்கும். இந்த சரணாகதிக்கு இந்த காலத்தில் தான் பண்ணோம் அப்படின்னு எந்த கால நெருக்கடியும் கிடையாது. இது பகல் தான் பண்ணோம், இது கார்த்தால வேலை தான் பண்ணோம், இது சில விஷயங்கள் அபராண்ண காலத்தில் தான் பண்ண வேண்டிய கர்மா, இது ஒன்றும் கிடையாது. பாதி ராத்திரியில் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். திரௌபதி எந்த அவசரத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் சரணாகதி பண்ணா நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ அப்படி இதுக்கு எந்த விதமான டைம் இதுவும் கிடையாது. ஸோ எந்த ஜீவனும் எந்த சமயத்தில் அவனுக்கு அந்த ஜீவனுக்கு தோணி பிரபத்தி பண்ணுறதோ அந்த சமயம் பெருமாள் எடுத்துக்கிறான். இது நெருக்காத நீள் விரதம். இப்பேற்பட்ட வார்த்தைகளை பெருமாள் தன்னுடைய சரம ஸ்லோகம் அப்படிங்கிறத இந்த விபீஷண சரணாகதியை ஒரு சாக்காக கொண்டு நமக்கெல்லாம் சொல்றார். நாட்டில் பிறந்து படதானப்பட்டு மனுஷருக்காய் அப்படிங்கிற மாதிரி பெருமாளும் பிராட்டியும் ராமாவதாரத்தில் ராமன் சீதையா பிறந்து பலவிதமான கஷ்டங்கள் பட்டது இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை நமக்கு சொல்லணும். நாமெல்லாம் இனிமேல் பயப்படக்கூடாது. சரணாகதின்ற உயர்ந்த ஈஸியான சுலபமான மார்க்கம் இருக்கு, நாமெல்லாம் பிரபன்னார் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை பெருமாள் சொன்னதால் தான் சரணாகதி சம்பிரதாயம் இவ்வளோ இன்னைக்கு பிரசித்தியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடியேன் அதை பற்றி சில வார்த்தைகள் சொன்னோன்னு தோணித்து. தன்யோஸ்மி தாசன்.